நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். தை மாத பலாபலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ நமக்கு வழி பிறக்க இந்த வருஷம்தான் இருக்குது. அதாவது ஜோதிடத்திலே மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் காரணம்னா உத்தராயணம், தாட்சாயணங்கள் உத்தராயணம் வருது. அப்போ வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கின்ற மாதம் இந்த தை மாதம். முன்னோர்கள் சும்மாவாக சொன்னாங்க தை மாதத்தை பற்றி. இந்த மாதத்தில் பொங்கல் பண்டிகை இருக்குது, அதில் மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல் இருக்குது, காணும் பொங்கல், முன்னாடி போகி, பழையன கழிதலும் புகுதலும் வாழ்விற்கு இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தைப்பூசம், தை அமாவாசை, அதை விட சிறப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்வில் வெற்றி வெளிச்சம் பெரிய அந்தஸ்தில் ரத சப்தமி கரெக்டாக கொண்டாடுவாங்க. எல்லாம் இந்த மாதத்துலங்க. அப்போ அதை விட முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பல பேர் அது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி கொடுக்க சிறந்தது. சார் தவற விட்டோம், ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் டெவலப் ஆகலை, என்ன பண்ணுறது? அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தை மாத அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோரை வேண்டுவது. இந்த காலகட்டத்தில் உலக ரீதியாக பல மாறுதல் நிகழ்த்துங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். ஒரு சில நாட்டில் போர்கள் நடந்து அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் மாறிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்குது? நமக்கு வழி பிறக்குமா? வாழ்க்கையில் ஜெயிக்குமா? பொதுவாக இந்த காலகட்டத்தில் புது வீடு போகிறது, புது தொழில் தொடங்க பெண்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க புது தொழில் தொடங்க, இதில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, இல்லை கட்டின வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன சார்? தொழில் ஆரம்பிக்கிறோம், வீட்டில் வச்சே பண்ணலாமா, இல்லை தனியாக பிடிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை உள்ளூர்லேயே இருக்கலாமா? இது மாதிரி எண்ணற்ற கேள்விங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. சார் திருமணம் எப்போங்க இருக்கும்? இப்போ 90s கிட்ஸு தாண்டி பல பேர்த்துக்கு என்ன ஆச்சுன்னா திருமணம் இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு, ஏன் நடக்கலை? இந்த தை மாதத்தில் தாங்க விட கிடைக்கிது. ஏன்னா இந்த காலகட்டம் தொடங்கும் போது கிரக நிலையில் மங்களகாரன் ராசியில் வந்து உச்சம் பெறுவார். தை மாதம் தொடங்கணுன்னே மங்களகாரன் வலுப்பெறும் போது இடம், வீடு, சொத்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி அனைத்தும் சுபமாக இருக்கும். இதில் ஒன்றே ஒரு சூட்சம விஷயம் மட்டும் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். என்னென்னா பெரிய முதலீடுகளில் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் இந்த 6 மாதம் ஆரம்பிக்கிற இடத்துல 2ஆம் இடத்துல ராகு, 8இல் கேது இருக்கிற காலகட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி தர இறைவனை பிரார்த்திக்கிறேன். கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே, கடகம் தாய்ப்பாசம், அன்பு, பரிவு, பாசங்கள், அதே மாதிரி அறிவும் இருக்கும். குரு இங்கே தாங்க உச்சம் பெற ராசி. இத்தனை நாளாக 7.5 சனியை வச்சு, இத்தனை நாளாக அஷ்டமச்சனியை வச்சு ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. அஷ்டமச்சனி மாறியாச்சு. அடுத்து தெளிவு பெறான்னு பார்த்தா இப்போ ராகுக்கு எதுங்கிறீங்க. எப்போ தாங்க விடிவு காலம் வரும்? இந்த மாதத்தில் வருதுங்க. தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி தை மாதத்தில் முதல்ல தை மாதத்தில் செய்ய வேண்டிய முதல் விஷயம், சார் வேலைக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதிகார பதவி, வேலை சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், அதெல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய காலகட்டம். வேலையில் இத்தனை நாளாக நீங்கள் செஞ்சதுக்கு இன்னொருத்தர் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, வேற ஒருத்தர் ரெப்யூட்டேஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் செஞ்ச வேலைக்கு இங்கே உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்கள் ராசிக்கு. இதில் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதிகார பதவிகள் வர வாய்ப்புண்டு. முயற்சி செய்ய வேண்டியது வேலை. ஸோ ஒரு சில காம்படிஷன் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுகிற மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் அங்கே பயணிப்பார், புதனும் இருப்பார். அப்போ சனி பகவான் பார்க்கும். கண் திருஷ்டி தோஷங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு சில திருஷ்டி சுற்றி போட்டுறது முக்கியம். சார் மேரேஜ் இருக்கா இல்லையா இந்த ராசிக்கு? சார் மேரேஜ் எப்போ? மேரேஜ் என்ன தான் பண்ணலாம்? மேரேஜுங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் 7ஆம் வீட்டில் உங்களுக்கு சுக்கிர பகவான், அப்போ சூரிய பகவான் பாரு. 7 சுக்கிரன் சூரியன் இருக்கும்போது ஒன்று கவனிக்கணும். சார் அந்த வருகின்ற வரனை கொஞ்சம் விசாரிக்கணும். கொஞ்சம் கம்யூனிட்டியோ சப்கேஸ்டோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வருது. காதல் திருமணத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்புங்க. என்னங்க லவ் மேரேஜாக இருக்கலாம், உள்ள உறவில் திருமணம், சொந்த பந்தத்தில் கல்யாணம் பண்ணுறோம், அவங்களுக்கு சரியான மாதம் இது. இல்லை புதுசாக அலைன்ஸு வெளியிருந்து பார்க்குறோம், அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் விசாரிக்கணும். அவரோட சம்பளத்தையோ அவரோட ஹெல்த்து விஷயத்தையோ விசாரிச்சுட்டு பண்ணணும். பொதுவாக இந்த நேரத்தில் சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கூட்டுங்கிறது வேண்டாம். என்ன சார் சொல்கிறீங்கன்னா, தை மாதத்தில் நிறைய பேர் தொழில் அமைக்க, வீடு மாற்ற இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க. சார் 2ஆம் அதிபதி 7இல் பயணிக்கும் காலகட்டத்தில் லாபாதிபதி அங்கே இருக்கும்போது உங்கள் ஆப்பனண்ட்டுக்கு தாங்க சார் ப்ராஃபிட்டு கோச்சாரத்தில். இப்போ நான் உங்கள் கூட பிஸ்னஸ் பார்ட்னர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபுல் ப்ராஃபிட், உங்களுக்கு 30%, எனக்கு 70%. அப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கணும்? பிஸ்னஸ்ங்கிற கூட்டுங்கிறது இப்போ அது கவனமாக பார்க்கணும்.
இப்போ செகண்ட் மேரேஜ் நடக்குமா நடக்காதா? பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 8, 9 இருப்பதால் 2வது திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அப்போ 2வது திருமணத்தை ஏற்பட்ட முதல்ல இந்த டைவர்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வாங்கினவங்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தை இருக்கிறவங்க தாங்க ரொம்ப தவிச்சிட்டாங்க. சார் குழந்தை இருக்குது, இந்த வயசில் இன்னும் அடுத்த குடும்பம் அடுத்தது. ஒரு சிலர்லாம் திருமணமே வேண்டாங்க, தனியாகவே வாழ்ந்துடுறேன். ஒன்று தனிமை, குறிப்பாக பெண்களுக்கு தனிமை ரொம்ப காலகட்டத்துக்கு நிரந்தரம் அல்ல. கடகராசி எமோஷனலுங்க, சொந்த பந்தம் பாசம் இதெல்லாம் இருக்கணும், 4 பேர் சுற்றி இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடம் அரவணைச்சு போகிற மாதிரி இருக்குது. அப்போ ஏதோ ஒரு கசப்பு நடந்து விட்டனே அதை பார்ப்போம். இப்போ பிரச்சனை கொடுக்கறது எது தெரியுங்களா? ராகு கேது தான். என்னங்க இப்போ தான் சனின்னு சொல்லி முடிச்சிங்க, ராகு கேதா? சார் உங்கள் 8ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான், 8ஆம் இடம் மாங்கலி ஸ்தானம். ராகு இருக்கிற இடத்துல பிரம்மாண்டப்படுத்த அதிகப்படுத்துவார். அப்போ இன்னொரு தாலிம்பாங்க. நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா தாலி பரிகாரம் வாழை மரத்தாலி கட்டி கொடுக்குற காரணம் என்ன இந்த காலகட்டத்தில்? அப்போ அவங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போது என்ன பரிகாரமோ அதை நிச்சயமாக கொடுத்து தான் ஆக வேண்டும். அந்த மாதிரி இருக்குங்க, கவனம். சார் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாம்? ஒரு ராசிக்கு 10ஆம் அதிபதி பயணிக்கும் காலகட்டங்கள் பிஸ்னஸை வலுப்படுத்தலாம். ஆனால் இப்போ பிஸ்னஸ் அதிகப்படுத்த லோன் போட வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ லோன் போட்டு பண்ணலாம், இல்லை வேறு யாரோ ஒருத்தர் பணம் வாங்கி பண்ணலாம். வட்டிக்கு வட்டி வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. லோன் ப்ராப்பராக முறைப்படி வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன்கிட்ட உதவியோ இல்லை தந்தை ஒட்டியோ அல்லது பேங்க்கு இல்லை வேறு ஒரு உதவி கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கூட்டுங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ தொழிலை விருத்தி பண்ணலாம். ஒரு சில தொழிலை சார் வீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. எப்போவுமே இந்த ராசிக்கு நான் சொல்லுவேன், கடகத்துக்கு 4ஆம் வீடு, 4ஆம் இடம் வீட்டை குறிக்கும். வீட்டில் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஒரு சிலர் இந்த ட்ராவல்ஸில் போய் வண்டி வாகனம் கொடுப்பாங்க, அது பண்ணலாம். பொதுவாக ரியல் எஸ்டேட் ஃபீல்டு நல்லாயிருக்கு. இந்த கவிதை கட்டுரை அரசியலில் இருக்கிறவங்க நேரம் காலம் நல்லாயிருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸு கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. மாணவர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் எப்போங்க கிடைக்கும், நான் வெளிநாடு போகலாமா? இது வெளிநாட்டுக்கு வாய்ப்பு உண்டு, அரசு அதிகார வாய்ப்புக்கு உண்டு. நிறைய பேர் சிவில் சர்வீஸும் உண்டு. அப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கும் இந்த ராசிக்கு உண்டு. சிவில் சர்வீஸ் இல்லை கவர்மெண்ட்டில் பெரிய பெரிய போஸ்டிங் வாங்க வாய்ப்பு உண்டு. இரண்டும் கலந்த ராசி இது. ஏன்னா திருமணம் மட்டும் பார்த்து தான் பண்ணணும், கூட்டும் பார்த்து தான் பண்ணணும், அது சொல்லியிருக்கேன், மறந்துடக்கூடாது. இப்போ வியாதியை பற்றி பேசணும் சார். இந்த ராசிக்கு இங்கே அந்த கண் சம்மந்தப்பட்டது, பல் தொந்தரவு, ஒரு சில உடல்நிலைகள் மாறி மாறி அனுபவிச்சாச்சு. ஏன் உங்களுக்கு தான் நடக்குதா, ஏன் இப்படி தான் நடக்குதுன்னு ஒரு பயப்பட வேண்டாம். கோச்சாரத்தில் இருக்கிற கிரகத்தின் சூழல் தான் இந்த இது. அப்போ இதை நீங்கள் மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சார் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், ஆல்ரெடி இடம் வீடு ஒரு டிஸ்பியூட் சம்மந்தப்பட்டது முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள். கவனம் கவனம் கவனம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.